ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் லெவல் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பாப்பாவுக்கு சர்ஜரி நடக்க போகுது. அதனால் நம்ம குட்டி பாப்பாவை பார்த்திங்கன்னா வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம குட்டி பாப்பா முன்னாடி நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. பாப்பா இவங்க 2 பேரையும் பார்த்து தாத்தா எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறாங்க, இல்லைம்மா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க 2 பேர் தான் வந்துட்டு வெளியில் அவுட் பேஷண்ட்டாக இருக்கணும், அதனால தான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டாரு. தாத்தா உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. தாத்தா நீ வந்து சர்ஜரி முடிச்சதும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா பாப்பாவுக்கு சர்ஜரி நடக்க போகிறதால அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. பட் ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலாக்ஸ்டாக தான் இருக்கா. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்து பதட்டமாக இருக்காங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா வந்துடுறேன், அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு டேடி நீங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் உங்ககிட்டயே திரும்ப, அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறதும் நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக். ஏன்னா பாப்பா இது வரைக்கும் நம்ம ஹீரோவை அங்கிள்கிட்ட மட்டும்தான் கூப்பிட்டுருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டேடி அப்படின்னு சொன்னதால நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஐயோ பாப்பா இவ்வளோ டேடின்னு கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காதால, தங்கம் நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா செல்லம், நீ வர வரைக்கும் நான் வெளியிலேயே தான் இருப்பேன், உன் அம்மா கூட நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ இந்த தைரியமாக இருக்கணும் ஓகேவா, உனக்காக நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பாவை பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கேயே இவங்க 2 பேரும் ரொம்ப பதட்டமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேயே வாசலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அவ்வளோ பதட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஆறுதலாக நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க சர்ஜரி முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரியான ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் குட்டி பாப்பா சான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க. அதுவும் இந்த ஏன்ஷியன் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. அதுலேயும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா அவங்களே குழந்தைத்தனமாக இந்த வாட்டர் பபிள்ஸ்லாம் விடுவாங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வச்சு விளையாண்டுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளையாண்டுட்ருக்காங்க குழந்தைங்க கூட. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்து பார்த்துட்ருக்காரு, பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சான் அப்புறம் குட்டி பாப்பா இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்கள் மட்டும் ஏன் இந்த காஸ்டியூமில் இருக்கீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், நீங்களும் வந்துட்டு இதேமாதிரி எங்களை மாதிரியான காஸ்டியூம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகணும், வேலை இருக்குமா, மீட்டிங் ஒன்று இருக்குது, நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த ஃபேரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பீங்க, ப்ளீஸ்ப்பா எனக்காக போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்கா. சரிடா தங்கம் உனக்காக போட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே சொல்லிட்டுருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா ஆசைப்பட்டு வரையே அந்த ஃபேரி ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் மாதிரியும் அவருமே போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சார்பாக தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க தனியாகவும் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் உட்காந்துருக்காங்க. அதுவும் இங்கே டீச்சராக யார் வராங்கன்னா நம்ம ரூபி இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க தான் வராங்க. அவங்க வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு நிறைய கதைலாம் நான் சொல்ல போகிறேன், பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்துக்கிட்டே அந்த பாட்டெல்லாம் பாடணும், சமத்தாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ரூபி பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்திங்கன்னா அது கால் வருது. வந்த காலை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு கால் ஒன்று வருது நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு லாயர் கிட்ட பேசியிருப்பார். அந்த லாயர் தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, ஜான் வந்து இப்போ வந்துட்டு குட்டி பாப்பா வந்து உங்கள் கூட தானே இருக்கா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம வந்துட்டு பேசி வச்சபடியே நம்மளோட ப்ராசஸிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா அந்த பொண்ணு அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம அட்வான்ஸாக இருக்கணும், நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா முன்னாடி பேசினபடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பார்த்திங்கன்னா வந்து கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இல்லை இது இப்படியே கை விட்டுடலாம், இதை பற்றி நீங்கள் வெளியில் கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அவள் வந்து பாட்டெல்லாம் படிச்சுட்ருக்கா. நம்ம பசங்களும் பார்த்திங்கன்னா ரூபி கூட சேர்ந்துட்டு எல்லாருமே பாட்டு தான் வந்துட்டு பாடிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் லைஃபே இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, என்னோடய உலகமே அவள் தான், அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போது என் பொண்ணு முழுசாக க்யூர் ஆகிட்டான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இது போதும், என் பொண்ணை இப்படி பார்க்கணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேனே, இனிமேல் அவளுக்கு தடையே கிடையாது, அவள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நான் இருக்கவன் கூட பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே நம்ம குட்டி பாப்பா அப்புறம் சான் இவங்க 2 பேருமே பெட்டில் தான் குதிச்சு விளையாண்டுட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கையில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மம்மி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் 2 பேரும் சமத்தான் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே மம்மி கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இத்தனை நாளாக நம்ம குட்டி பாப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. வேலைக்கெல்லாம் அவங்களால போக முடியல, இப்போ தான் பாப்பாக்கு உடம்பு சரியாயிடுச்சு இல்லையா, அதனால் மம்மி வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து
பெர்மிஷன் தான் கேட்குறாங்க. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டிவானுங்களும் கண்டிப்பாக நீங்கள் போகலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சான் பார்த்தீங்கன்னா மம்மி நீங்கள் சம்பாரித்து எனக்காக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுங்க, அந்த பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மம்மி ஒர்க் பண்ணுறதுனால மம்மியால் ரொம்ப நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுக்காக நீங்கள் கோச்சிக்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களும் சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா ரூபி, அவங்கள தான் பார்க்க வந்திருக்காங்க. ரூபியுமே சொல்லிட்டு இருக்கா, இனிமேல் உன் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லடி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பரான லைஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பையும் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாரி கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தானே சொன்னார், அது எல்லாத்தையுமே கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரூபி கிட்ட பேசும்போது நினச்சி பார்க்குறாங்க. பட் ஆனால் ரூபி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயின் வந்து சொல்லலை. ஏன்னா ரூபிக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அவன் நம்ம ஹீரோயினை லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுவா. அப்புறம் ரூபி சொல்லிட்டு இருக்கா, பாப்பாக்கும் சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ உன்னோட லைஃப்பை பாருடி, இதுமாரி உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாண்டி இதுக்கப்புறம் நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, அதாவது இதுமாரி வந்து ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலான் இருக்கேன், நாளைக்கே எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் எனக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே நிறையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஜாப்லாம். அவங்க இது வரைக்கும் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஜுவல்ஸ்லாம், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் போடுறாங்க அவங்க. நம்ம ஹீரோயினா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்க, நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலேஜ் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. காலேஜ் பாதியில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா நம்ம ஹீரோயின் கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது, இதுமாதிரி ஜுவல்லரி டிசைன் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய படிச்சுக்கிறாங்க, அதாவது இந்த ஜுவல்லரி டிசைன் பற்றி இன்னும் நிறையாவே அவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவனே இவ்வளோ பிஸியாக இருக்கா, எப்போவுமே ஃபோன் இல்லை லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருக்கா, இல்லை புக்ஸ்லாம் படிக்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு, நம்ம ஹீரோயின் இனிமேல் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடிலேருந்து கண்டுபிடிச்சிடுறாரு, சரி ஓகே இவ ஜாபில் அப்ளை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு ஜுவல்லரி டிசைன் தானே பண்ண முடியாது, சரி ஓகே நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மெசேஜுமே வருது, இதுமாதிரி இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க இன்டர்வியூக்காக. இன்டர்வியூக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. இந்த மாலோட பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்தால் பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் வருது. இதுமாதிரி நீங்கள் வந்துட்டு ரெஸ்யூம் போட்டிருந்தீங்க இல்லையா, நாங்கள் வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இல்லையே நம்ம அப்ளை பண்ணலையே, நான் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்ணலையே, என்னோட ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் உங்கள் ரெஸ்யூம் எங்களுக்கு வந்துருச்சு, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ணுற வேலை தான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இதுமாதிரி ஜுவல்லரி டிசைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அதில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஜாப்லாம். அது வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, அவள் எதுக்காக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு அவள் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வேணும்னே அவரோட மால்லேருந்து இதுமாதிரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாரு, இதுமாரி வேலை கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க எந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க, அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுறாங்க, ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. இதை மாதிரி வந்துட்டு கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எது மாதிரி வேணும் ஜுவல்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரோட மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வராங்க. வந்துட்டு சாரி இப்போ தான் எங்கள் பாஸ் வந்துட்டு சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருந்தோம், பட் ஆனால் அவர் வந்து எடுக்க வேணாம், ஆள்லாம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு, நான் தான் பாஸை கேட்காம உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு பார்த்திங்கன்னா வந்து தூக்கிடுறாங்க. இதுவுமே நம்ம ஹீரோ பண்ண வேலை தான், ஏன்னா நம்ம ஹீரோட மால் தானே இது, அவர் தான் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிட்டுருக்காரு, நம்ம ஹீரோயின் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா இந்த மாலில் எவ்வளவோ கடை இருக்குது, சரி ஓகே நம்ம எல்லா கடையிலையும் போய்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயுமே போயிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை வேக்கண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தவங்களுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சார் இதுமாதிரி நாங்கள் வந்துட்டு வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம், மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்கிறாரு, சார் ஒரு பேட் நியூஸ், உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அந்த ஃபேங்கியா ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதாவது ஃபேங்கியா ஜுவல்லரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒருத்தி நிப்பா இல்லையா டாங் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட ஜுவல்லரி ஷாப்பை, அந்த ஜுவல்லரி ஷாப்பில் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஜாபுக்கு வந்து போய் கேட்டு அவங்க வந்து ஜாயினும்
ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொன்னது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுமாரி டாங்கோட ஜுவல்லரி ஷாப் தான் இது அப்படிங்கிறது தெரியாமலே பார்த்தீங்கன்னா இந்த கடையிலையும் போயிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நான் அந்த மாலில் டாங்குக்குமே சில ஷாப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் தான் போய் கேட்டிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நாளையிலேருந்து நீங்கள் வர ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்துட்டு இவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க நேராக வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் தான் அழைச்சிட்டு வந்து விடுறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், அதுமாதிரி என்னோட லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுல்ல, பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு, இப்போ எதுக்கு நான் எங்கே போனாலும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நான் வந்துட்டு இதுமாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதை எதுக்காக தடுக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் வேலை தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இல்லை நீ போகாத, அந்த கடைக்கு நீ போனால் உனக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஷாப் யாரோடதுன்னு தெரியுமா, டாங்கோடது. அது அவள் மட்டும் உன்னை பார்த்தானா தேவையில்லாமல் உன்ட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பா, அது அவளோட கடை, என்னாலையும் எதுவும் பண்ண முடியல, நீ வந்து போகாத, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. எது அது டாங்கோட கடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ தான் கொஞ்சம் முழிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது அந்த விஷயமே. கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமாக எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயாவது எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இதுக்கப்புறமா அது எனக்கு என்னோட லைஃப்பை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், என் பொண்ணுக்காகவே நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டேன், இப்போ என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சமாவது என்னோட லைஃப்பை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு கடையில் உட்காந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பயன்படுத்துகிற மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினை ஓ நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பர்சன் தான் ஒரு நாள் மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சான் வந்து காணா போயிருப்பான் இல்லையா, இந்த பர்சன் தான் வந்துட்டு நம்ம சானை வந்துட்டு கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்திருப்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுமாதிரி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. சாரி, இதுமாதிரி என் பையன் இங்கே தான் என் கூட தான் நின்றுட்டு இருந்தான், திடீர்னு எங்கே போனானே தெரியல, சாரி, என்னோட பையனை பார்த்துக்க தவறுனது என்னோட தப்பு தான், நல்ல வேலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு ஹலோ நான் தான் வந்துட்டு கியூ சைலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கியூ சைலியா, அது நீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினோட நேமை கேட்டுட்டு சரி ஓகே, லாஸ்ட் டைமாக அவங்ககிட்ட நான் நிறைய ஜுவல்லரிலாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, இதுமாதிரி ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறதுக்காக, இது வந்துட்டு இப்போவும் எனக்கு நிறைய ஜுவல்லரிஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் நடந்ததாக யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து நம்ம சானை கண்டுபிடிச்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே ஹேண்ட்மேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஜாயின் ஆகிட்டேன், நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, ஜுவல்லரி டிசைன் பண்ணுற ஆள் நீங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் டிசைன்ஸ்லாம், நீங்கள் என்ன சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எதுக்காக வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுங்கள், ஜுவல்லரி டிசைன்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு இதை தான் கிடைச்சிது, நான் காலேஜ் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, அதனால் வந்துட்டு என்னால் அந்த ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க்கு வேலை வந்து கிடைக்கல, அதனால தான் இதுமாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலிலேயும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்க, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படிவோ நம்ம ஏதாவது ஒன்று இழந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். இந்த டைலாக் கேட்டதுமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்கன்னா வந்து யோசிக்கிறாங்க. எது எப்படியோ உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஓகே நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு டைம் உங்களை மீட் பண்ணுறேன், சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவன் வந்துட்டு கடைசியாக நான் இவளை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு அவனே பேசிக்கிறான். இவனோட பேர் பார்த்திங்கன்னா வந்து டியான். அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எப்போவுமே நம்ம ஹீரோயின் தான் லேட்டாக எழுந்திருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் சீக்கிரமாக எழுந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்க்கறதுக்காக அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளம்பி வெளியில் வராங்க. நம்ம ஹீரோ அந்த டைமில் காரில் தான் உட்காந்துருக்காரு, ஏன்னா அவருமே மால் தானே போகிறாரு, அதனால் பார்த்திங்கன்னா அது ஹார்ன் அடிக்கிறாரு, காரில் வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் நான் கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டு நேராக போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காரில் வராமல் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நம்ம ஹீரோவுமே சரி என்ன பண்ணுறது, எப்போவுமே இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்லேயே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு.
நம்ம ஹீரோ ஆஃபீஸில் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணியே தீர்வேன் என்ன இல்லையா அந்த டாங் அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ கோவமாக வரா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா, உன்னோட ஒய்ஃபை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கே தெரியும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த என்னோட ஷாப் வந்துட்டு உன்னோட மாலில் இருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு என்னோட ஷாப்பில் ஒர்க் பண்ண வச்சிருப்ப, எனக்கு வந்துட்டு பிடிக்கல, இதுமாரி உன்னோட ஒய்ஃபை வந்து ஒழுங்காக வந்துட்டு என் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு, அவன் என் ஷாப்லலாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ ஏன் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கத்திட்டு இருக்கா. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இதுமாரி எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள், இனிமேலாச்சும் நான் என்னோட லைஃப்பை பார்க்கலான் இருக்கேன், என்னோட ட்ரீமை நோக்கி போகலான் இருக்கேன், குறுக்க நிற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அது அவளோட பர்சனல் விஷயம், அவள் வந்துட்டு இதுமாரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து என்னால் தடையாக இருக்க முடியாது, உன்னோட ஷாப்லேயே ஒர்க் பண்ணட்டும், நீ கொஞ்சம் எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டாங் என்ன சொல்கிறான்னா, எல்லாருக்குமே தெரியும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு, ஆனால் நீ என்னடா உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு என்னோட ஷாப்பில் ஒர்க் பண்ண வைக்கிற, என்ன அசிங்கப்படுத்தணும்னே நினைக்கிறீங்களா நீயும் உன் ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்கா. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கிளைண்ட் வர போகிறாங்க தெரியுமா என் கடைக்கு அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்கா. இதே டைமில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு வந்துட்டாங்க, ஃபஸ்ட் டே இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிட்டு அடுத்து திரும்ப அந்த டாங் இருக்காளே அவளே காட்டுறாங்க. அவள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் சாங், உனக்கு வந்து டேஸ்ட்டே நல்லா இல்லை, இதுமாரி வந்துட்டு இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு பொண்ணு போய் உனக்கு வந்து ஒய்ஃபாக நீ செலக்ட் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போகிறா. இவன் என்ன லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் எடுத்துகிட்டு இதுமாரி நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவன் எவ்வளோ அழகாக இருக்கா, இவளை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா பாரு, இவ தான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் வர போகிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் வாங்க மேடம், வெல்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மியூ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க மிஸ் மியூ கிடையாது, அவங்களோட அசிஸ்டண்ட்டு தான். அடுத்ததாக தான் ஒரு பொண்ணு வர திமுறா, அவள் தான் மிஸ் மியூ. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டைலாக உட்காந்துட்டு கொடிக்க காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்டுட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கை நடுக்கத்தோடு வந்துட்டு அவளுக்காக காஃபி கொடுக்குறா. அதை குடிச்சிட்டு அப்படியே அவள் முறைச்சிட்டு அப்படியே கோவமாக இதுதான் காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த பொண்ணை பார்த்து முறைக்கிறா. மேடம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக கேட்கும்போது இல்லை காஃபி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா அந்த வாங்க வந்தா இல்லையா அந்த கிளைண்ட், அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு இதுமாரி மேரேஜ் வரப்போகுது, அதனால தான் நான் வந்து ஜுவல்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன், இங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜுவல்ஸ் டைமண்ட்ஸ் அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற டைமண்ட் செட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்ருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க, இது வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. பட் ஆனால் அது வந்து அந்தளவு காஸ்ட்லி கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ காஸ்ட்லியாக வந்துட்டு டைமண்ட்ஸ்லாம் வாங்கலான்னு வந்தால் நீ என்னடா இந்த சீப்பாக இதை வந்து காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு இது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்ருக்காங்க. இதே டைமில் அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஷர்ட்டில் போட்டிருக்க அந்த ப்ரூச்சை பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ரூச் பிடிச்சிருக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இது சேல்ஸ் பண்ணுறதில்ல, இது என்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது வேணும்னு அவள் நம்ம ஹீரோயினும் இல்லை மேடம் இது என்னோடது, என்னால் தர முடியாது, இது சேல்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் பிடிவாதமாக எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடமெண்ட்டாக இருக்கா.